அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சேஃபாக இருக்கோம். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோடய ஹெல்த்தும் இப்போ நல்லா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி ஒரு கம்பேக் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எப்போதும் வீடியோ போடுறேன் அப்படின்னா மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ எனக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். 2 நாள் எடுத்த வீடியோவை நான் ஒரே vlogல கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நானும் டெய்லி கவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி தான் போட முடிஞ்சிச்சு என்னால். நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவில். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற போட்டு நான் 3 நாளைக்கு ஒரு தடவை குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ கோல்டு இருக்கிறதுனால எடுக்கிறது இல்லை. அத்திப்பழம் மட்டும் முதல் நாளே ஊற போட்டு அந்த ஊற வச்சுருந்த தண்ணியோட மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் இதான் இப்போ ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். அத்திப்பழம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸோ அது அதிகரிக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. என்னை பொறுத்தவரையும் குடிக்கிறதுனாலே கொஞ்சம் தெம்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதனால் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதோட குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பியிருக்கேன். பிள்ளைங்களுக்கெலாம் ஸ்கூல் லீவாக இருக்குது இல்லையா, சரி அப்படியே ஒரு மெதுவாக போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்கேன். வாக்கிங் அப்படின்னா ஃபிட்னஸ்க்காகவோ இல்லைனா ரெகுலராக போகிறதுக்காகவோ இன்றைக்கி நான் போகலை. எப்போதுமே வாக்கிங் போகிறேன் அப்படின்னா நல்லா ஸ்பீடாக டைம் வச்சு ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் போகிறது. ஒரு வாரமாக கொஞ்சம் அந்த வீட்லேயே இருந்தது, உடம்பு முடியாமல் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் அமைதியாக போகணும் அப்படின்னு தான் தோணுச்சு. சரி காலையில் போகலாம், எவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியுமோ நடக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உடம்புல ஸ்டெமினா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ முடிஞ்ச வரையும் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் பாதி தூரத்தில் என்னால் திரும்பி போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக கிவ் பண்ண முடியல. சரி இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லி நின்று ஒவ்வொரு இடத்துல கடைசியில் எப்போதும் வர்ற மாதிரி பார்க் வரையுமே வந்துட்டேன். வந்ததுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அங்கே பார்க்லேயே ஒரு 10 நிமிஷம் கிட்ட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் கிளம்புனேன். அதுவும் ஸ்லோவாக தான் போயிட்டு வந்தேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் முடியுமா அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணி வந்ததே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ கம்யூனிட்டியில் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் எனக்கு விசாரித்து ஆறுதல் சொன்னதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமும் இடையிலையும் நிறைய பேர் வீடியோஸில் ஷார்ட்ஸ்க்கு கீழெல்லாம் ஏன்க்கா என்னாச்சு, உடம்பு நல்லா இருக்கா, இப்போ பரவாயில்லையா சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணி கேட்கும்போது எனக்கு உண்மையிலே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு வீடியோ போடுறோம், கமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த வீடியோவை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தியாக என்னை கேர் பண்ணி கேட்டது எனக்கு. ஸோ இதுதான் என்னோடய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஹஸ்பண்ட் அதான் சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளோ பேர் கேர் பண்ணி கேட்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த உடம்புக்கு முடியாத நேரத்துலேயும் எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு கம்பேக் வந்துடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த வீடியோவை இப்போ தான் போட முடிஞ்சு. எனக்காக துவா செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் இருக்கும். 8 நாளுக்கு அப்புறம் தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்துச்சு. அப்போது கிச்சன் பார்க்கும்போது 1-2 ஏதாவது சிம்பிளாக சமைக்கிறது, பக்கத்து வீட்டிலேருந்து ஏதாவது கொடுப்பாங்க, மச்சி வீட்டிலேருந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியே தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போது சமைச்சாலுமே சரி கிச்சன்லாம் சுத்தமாக நீட் பண்ணவே மாட்டேன். என்னோடய கிச்சன் ஓப்பன் கிச்சன் இல்லையா, நான் மாடுலார் கிச்சன் அப்படிங்கிறதுனால அடிக்கடி நீட் பண்ணால் மட்டும்தான் க்ளீனாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஸ்டவ்லேருந்து எல்லாம் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருப்பேன் அப்படிங்கிறது. ஏன்னா நான் ரசித்து பார்க்குறது என்னோடய கிச்சன் தான். ஸோ அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறது ரெண்டாவது. முதல்ல எனக்கு நீட்டாக என் கண் பார்வைக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் என்னால் முடியல. ஸோ க்ளீன்லாம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் மாடுலார் கிச்சன் அப்படிங்கும்போது அந்த பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நாளில் தூசி வந்துச்சு அப்படின்னா அந்த பிசுபிசுப்போடு ஒட்டி அப்படியே கரையாக மாறிடும். அடிக்கடி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி ஒரு நாள் vlog எடுக்கலாம் அப்படிங்கும்போது கிச்சன்லாம் நீட் பண்ணிவிட்டு vlog எடுக்கலாம். இப்படியே ஒவ்வொரு நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி நாளைக்கு கிச்சனை நீட் பண்ணிவிட்டு vlog எடுக்கலாம், நாளைக்கு அப்படின்னு. அப்புறம் தான் யோசித்தேன், சரி நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இந்த கிச்சன் நீட் பண்ணுறதையே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆரம்பித்தேன். சவறு பக்கம்லாம் நல்லா தேய்ச்சி துடைக்கிறதுக்காக தண்ணியில் பேக்கிங் சோடா, விம் லிக்யூட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டிருக்கேன். கிச்சனுக்கு அழகு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 50% சமையல், 50% க்ளீனிங் அப்படின்னு தான் நான் நினப்பேன். அதனால தான் எப்போதுமே கிச்சன் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ இப்போ நமக்கு பார்க்க நீட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும்.
ஸோ சும்மா நாளை விட இப்போ நான் vlog எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் எனக்கு தோணுமா? என்னை யாரோ பார்க்குற மாதிரி, என் கூட ஒருத்தங்க இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் நீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வீடியோ எடுக்கலாம், vlog எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் தானாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று ஒன்றா ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனாலேயே இந்த கம்பேக் வந்து எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கிச்சனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நீட் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து துடைச்சி விட்டுடலாம் ஸ்டவ் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை தான் நான் கடைசியாக எப்போதுமே பண்ணுவேன் க்ளீனிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் டாப் ஸ்டவ் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். எதனால் அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுங்கிறது தெரியல. சரி ஃபஸ்ட்டு இதை நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் ஆரம்பிக்கும் போது தொடச்சி விடலாம் சும்மா அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. ரொம்ப பிசு பிசுன்னு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது தான், இந்த மாதிரி ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள், கவுண்டர் டாப் ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா வாசமாகவும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஷாம்பு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியாமல் தான் ஆரம்பித்தேன். ஆனால் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம், இதை மட்டும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்படி என் கிச்சன் இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரியே நான் கடைசியில் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு கம்பேக் ரொட்டீன் அப்படிங்கிறதுனால என்னோட சிம்பிளான ஒரு சிக்னேச்சர் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இது வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, நானே கண்டுபிடிச்சது. எதனாலன்னா அர்ஷான் வந்து மஷ்ரூம் சாப்பிட மாட்டேங்கிறான். கிரேவியோ இல்லை சாப்பாட்லேயோ போட்டோம் அப்படின்னா அந்த 2 பீஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிடுறான். சரி எப்படியாச்சும் கொடுத்து பழக்கணும்ல, அப்படியே விட்டுற முடியாது அப்படிங்கிறதுனால கண்டுபிடிச்ச ரெசிபி தான் இது. ஸோ மஷ்ரூம் வந்து கொஞ்சமாக தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும். பிள்ளைங்க எப்போதுமே சாப்பிடல அப்படின்னா அதை அவங்களுக்கு முன்னாடியே வேறு யார்கிட்டையும் இந்த பொருளை வந்து என் பிள்ளை சாப்பிட மாட்டேன், மஷ்ரூம் சாப்பிட மாட்டான், பன்னீர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அது பிள்ளைங்க கேட்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவங்க மைண்ட் செட்டில் வந்து பதிஞ்சிரும். சரி நம்ம வந்து இதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க சாப்பிடல அப்படின்னாலும் அது எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து அதையே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டோ இல்லை செய்யாமலும் விட்டுறக்கூடாது. நான் அப்படி தான் ஒவ்வொரு தடையும் யோசித்து கொடுத்துட்ருப்பேன். அதனால தான் எனக்கும் கொஞ்சம் புது ரெசிபியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்தளவுக்கு யோசிக்க தேவையில்லைல்ல. ஸோ மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சாப்பர்லேயோ இல்லைன்னா நல்லா கையிலையோ ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சாப்பரில் போட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதனால் நல்லா பொடிசாக கட்டாகி வந்துருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம எப்போதும் வீட்டில் வந்து மசால் தோசை பண்ணுவோம்ல, ஸோ பூரி கிழங்கு மசாலா இருந்துச்சு அப்படின்னா பண்ணுவோம். அதுலேருந்து நான் ரீக்ரியேட் பண்ணி கண்டுபிடிச்ச ரெசிபி தான். ஆனால் அந்த மசாலா கிடையாது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, மஷ்ரூம் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் மஷ்ரூம் போட்டிருக்கீங்க அப்படின்னு யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. நான் சொல்கிற இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பச்சை மிளகா நல்லா காரம் வேணும் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சது என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதை தோல் உரிச்சிட்டு நல்லா மசித்து தனியாக வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரணும். இங்கே அந்தமானில் வந்து செக்கு எண்ணெய் கிடைக்காது. நல்லெண்ணெய் வாங்கும் போதே இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கினா அதிலே வந்து ஓட்டை போட்டு ஸோ அந்த பாட்டிலோடையே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னியே பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சட்னி இருந்துச்சுன்னா நைட்டுக்கு ஏதாவது தோசை இட்லி சுட்டு வேலை ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறதுனால சைடில் தக்காளி சட்னியை தாளிச்சிட்டு இருந்தேன். வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிடலாம். தாளிக்கணும் அப்படின்னு கூட தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம், கையில் கட் பண்ணாலும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமே நமக்கு தண்ணி விடும், அதனால் தண்ணிலாம் சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதுலேயே ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். ஸோ மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மசாலா தான். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து சாம்பார் பொடி. வேறு எந்த மசாலா மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு பாதி பச்சை மிளகா தான் சேர்த்துருந்தேன், ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. பிள்ளைங்க அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்க. 2வது சாம்பார் பொடியிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் நீங்கள் மிளகாய் தூள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ என்னோடய சீக்ரெட் மசாலா எப்போதுமே நான் சாம்பார் பொடி தான் சேர்ப்பேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேக வச்சுருந்தா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு சேர்த்துட்டு
கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் பொடி இருக்குல்ல, நான் வீட்டிலே செஞ்சது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ இது வீட்டில் அரைச்ச மாங்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சேர்க்கும் போது ஃப்ளேவரும் அந்த புளிப்புத்தன்மை லேசாக தூக்கி காட்டும், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. சைடில் தக்காளி சட்னியாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தாளிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நல்லெண்ணெய் மட்டும் கலந்து வச்சுட்டாலே நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்கிறது ஒரு சிம்பிளான ஐடியா தான். இதை தோசையில் தான் மசாலா தோசை மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை, ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாம், சப்பாத்தியில் ரோல் பண்ணலாம், இல்லை சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணலாம், இட்லியில் கூட நீங்கள் கட்லெட் மாதிரி செஞ்சுட்டு இட்லியில் ஸ்டஃப் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ எது வேணுமோ நம்ம இஷ்டம் தான். நீங்களே மஷ்ரூம் சாப்பிட மாட்டீங்கன்னா கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மஷ்ரூம்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வாரத்துக்கு 1-2 தடவை கண்டிப்பாக வாங்கிடுறது. நமக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத தாண்டி பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பழக்கிடணும். மஷ்ரூம்லேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, பிரெயின் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு மஷ்ரூம் மசால் தோசை, பிளெயின் தோசை, ஆளுக்கு 2 சாப்பிட்டோம். நல்லாவே ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ முதல்ல சரி பண்ணது கிச்சன், அப்புறம் வீடை கொஞ்சம் நீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு தான் வந்தேன். ஏண்டா ஃப்ரிட்ஜில் நான் எந்தெந்த பொருள் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. சரி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 நாளில் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டாக கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏண்டா க்ளீன் பண்ணவே இல்லை இல்லையா. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜு டூரில் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஒரு தட்டில் மட்டும்தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வச்சுருப்பேன், மற்றபடி இருக்கிற எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு. அதனால் எனக்கு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு தட்டு மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு மறுபடியும் மாட்டி விட்டுட்டேன். ஸோ எனக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி நல்லா வாய்க்கு ருசியாக ஒசாராக சமைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாரமாக கொஞ்சம் கஞ்சி ரசம் சாம்பார் இப்படியே தான் போச்சா. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புதுசாக வாங்கி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இடையில வந்து நான் கருவேப்பிலை கேட்டிருந்தேன், ஏன்னா தொக்கு செய்கிறதுக்காக. ஸோ அதை அப்படியே பையோட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா கருவேப்பிலையில் அந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரிலாம் ஒட்டி இருக்கும். ஸோ சின்ன சின்ன பூச்சியும் சமயத்தில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு இதாக நல்லா பார்த்து உருவி நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து போட்டுருணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல கருவேப்பிலை சோறு அப்படின்னு சொல்லி, அதை சும்மா வதக்கி தாளித்து செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக அலுப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி தொக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம சோறில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கையாக வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் மட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சா, அதனால் பார்த்து உருவிட்டு ஒன்று தாளிக்கிறதுக்கும் ஒன்று தொக்கு செய்கிறதுக்கும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நல்லா வந்து தண்ணியில் அலசி அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிடலாம். கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். அதை எப்படியும் ஒதுக்கிடாமல் நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா மண் சட்டி அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே அந்த வத்தி வந்துடும், சுண்டிடும். அதுக்காக நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வரமல்லி, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3மே சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதனால் 10 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த கலர் மாதிரி வர வரையும் வதங்கினா போதும். ஸோ கருவேப்பிலை நல்லா 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே அப்படியே சுருண்டு வரும், இலெல்லாம் அப்படியே சுருள்ற மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து புளி சேர்க்கணும். ஸோ புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் பெருசுக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். கருவேப்பிலை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு 3 கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கணும். ஏன்னா கருவேப்பிலை பார்க்கும்போது அதிகமாக தெரியும், அரைஞ்சதுக்கப்புறம் கம்மியாக இருக்கும்ல. ஸோ தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதுக்கப்புறமா அரைச்சிருந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், அப்புறம் வத்தி வரதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே சுருளை வதக்கணும். இன்னும் 2 பொருள் சேர்க்கணும் நான் சொல்கிறேன்.
நான் லேசாக வச்சு டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் 2 கல் உப்பு சேர்த்துருக்கேன். மண் சட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே அந்த தண்ணிலாம் சுண்டிடும். ஸோ அதனால தான் நான் மண் சட்டி வச்சுருந்தேன். கடைசியாக பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்தா தான் அந்த புளிப்பு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தூக்கி காட்டும். கருவேப்பிலை கசக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சு பாருங்கள், கசக்கவே கசக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஸோ இப்படி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சோறில் போட்டு ஒரு கரண்டி பிரட்டி சாப்பிட்லாம். கருவேப்பிலையே ஒதுக்கவும் வேணாம், சும்மா நம்ம அரைச்சி செய்யணும் அப்படிங்கிற அலுப்பும் வேணாம். ஸோ நல்லா சுண்டி இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, ஏன்னா மண் சட்டி அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் நான் வச்சுருந்தேன். சீக்கிரமே நமக்கு வேலை முடிஞ்சிடும். நல்லா சுண்ட வச்சிடணும். சரி, இது அப்படியே வந்து ஆறட்டும். ஸோ அரைக்கும் போதும் சரி தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே சுண்டி வந்துடும். இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியுது இல்லையா. நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வெயிலில் காய வச்சா ரொம்ப நாளைக்கு நம்ம வைக்கிற பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பூன் போட்டு எடுக்கும் போது ஈரமாக இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், வெளியில் வைக்கல. நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றினா தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கசப்பே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ சட்டியில் உள்ளது வச்சுருக்கேன், நைட்டு தோசைக்கு நச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ சோறுக்கெலாம் போட்டு பிரட்டி சாப்பிட்றலாம். ஸோ இந்த வாரம் கருவேப்பிலை தொக்கு, அடுத்த வாரம் வேறு ஏதாவது செஞ்சு வச்சுக்கிறது. ஒவ்வொரு வாரம் இந்த மாதிரி தான் மாற்றி செஞ்சுக்கிறேன். செஞ்சதை எதுக்காவது யூஸ் பண்ணணும்ல, ஸோ அப்போ தான் ஒரு திருப்தி இருக்கும். அதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒரு குழப்பத்தோடு தான் செய்ய ஆரம்பித்தேன். சரி பார்க்கலாம், செஞ்சு தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கை வச்சுருக்கேன். நம்ம எப்போதுமே ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் இது 3மே சேரும்போது அந்த டிஷ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பர்ஃபெக்டாக வந்துடும். சந்தேகமே இல்லாமல் ட்ரை பண்ணலாம். ஸோ இது 3மே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம். நான் ரொம்ப நாள் ஆகுது, கடையில் ஏதாவது கேக் வாங்கிட்டு வருவாங்க, இந்த மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வச்சு கொடுத்துட்ருந்தோம். சரி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்காமல் இருக்கிறது. சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செய்ய ஆரம்பித்தேன். முட்டைக்கோஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம பீலரில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா அந்த பூ மாதிரி நமக்கு துருவுனாப்பில் கிடைக்கும். ஸோ நூடுல்ஸோடு சேரும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக ஒதுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு அளவுக்கு நாட்டு பூண்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், பட்டர் 2மே கலந்து சேர்த்துருக்கேன். நூடுல்ஸும் எப்போதும் ஒரே மாதிரி செய்ய மாட்டேன், மாற்றி தான் செஞ்சிட்ருப்பேன். இன்றைக்கி ஒரு மெத்தடில் செய்கிறேன். நல்லா துருவி வச்சுருந்த பூண்டு, ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த பக்கம் தண்ணியில் உப்பு, சமையல் எண்ணெயும் நூடுல்ஸும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸோ வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா குழஞ்சு இந்த மாதிரி மசிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதிகமாக மசாலா காரம்லாம் சேர்க்காமல் கொஞ்சம் மைல்டாக தான் செஞ்சுருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த கருவேப்பிலை தொக்குலேருந்து கொஞ்சமாக, ஏன்னா ட்ரையல் தானே பார்க்குறோம், நூடுல்ஸில் சேர்த்து இதுவரை யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல, ஸோ அதுலேயும் கலந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு சந்தேகத்தோடு செஞ்சுட்டு இருந்தேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, ஏற்கனவே நூடுல்ஸ்க்கு நம்ம வேக வைக்க உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரிகானோ இருக்குது இல்லையா, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரிகானோ பீஸாவுக்கு போடுறது இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலா வடைலாம் போகிற வரையும் வதக்கிட்டு வேக வச்சுருந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு 90% தான் நமக்கு வெந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வச்சுட்டா நமக்கு எல்லா இடமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்படி ஒரு நூடுல்ஸ் வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ நூடுல்ஸ் ஹெல்த்தியாக அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சா பிள்ளைங்களுக்கும் சரின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிடிச்ச மாதிரி செஞ்சுருந்தேன். ட்ரையல் பார்க்குறதுக்காக தான் தொக்கு வந்து கொஞ்சமாக போட்டிருந்தேன். சரி சாப்பிட்றாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் எதுவுமே சொல்லலை, சும்மா தான் அப்படியே போய் வச்சுருவேன். சுத்தமாக ஒரு பர்சன் கூட அவங்களுக்கு அந்த ஸ்மெல் கூட தெரியல. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இல்லை வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கருவேப்பிலை தொக்கு கலந்து விட்டு கொடுப்பேன். இன்ஷால்லா அந்த மாதிரி செய்யும் போது நான் ஏதாவது விலாக்லேயோ வீடியோலையோ ஷேர் பண்ணுறேன். கருவேப்பிலை தொக்கும் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே மாற்றம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் மாறவே மாறாது. முன்னேற்றத்துக்காக மாறக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதாகவும் ஆரோக்கியமாகவும் அமையட்டும். கடந்து வந்த பாதை எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் துவா செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நியூ இயர் கொண்டாடுற உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்.
இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்த வீடியோ சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.